இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வருமா? நீங்க உங்களுடைய சைஸை கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். 2-3 ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதர்வைஸ் நீங்க உங்களுடைய டாக்டரோட ஹெல்ப்பை எடுத்துக்க முடியும். இதுல என்ன ஆகும்னா, சில சமயம் ரொம்ப பெருசா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெயின்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல உங்களோடது ஸ்மால் சைஸா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லீக்கேஜ் மாதிரி ப்ராப்ளம் வரலாம். 2-3 சைக்கிள்ஸ் அந்த லேர்னிங் கர்வ் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு நாப்கின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லீக்கேஜ் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வைக்கிறதுனால அந்த கேவிட்டி ஓப்பனிங் பெருசாயிருமா, இல்ல பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆயிருமா அப்படின்லாம் டவுட்ஸ் கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, அடி இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப இந்த கப்பை ஹோல்டு பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். பட் இந்த கப்பை வைக்கிறதுனால உங்களுக்கு ஓப்பனிங் பெருசாகிறதோ இல்ல அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறதோ உண்மை இல்லை. அண்ட் அலர்ஜி காஸ் பண்ணுமா? ஸோ சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல ரேஷஸ், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் ஒத்துக்கலைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். வேறஸ் இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூசுவலி ஹைப்போ அலர்ஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி காஸ் பண்ணாத மெட்டீரியல்னால தான் இது உருவாக்கப்படுதுங்கிறதுனால அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு தான்.